என்னப்பா ரெண்டு பேரும் பார்த்துட்டு வந்துட்டீங்களா? என்ன சொன்னாவ? எதுவும் பேசுறாளா? பேசுறாங்க அத்தை. பேசுனா ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டா. ஏம்மா, டாக்டர் வந்து எதுவும் சொன்னாங்களா? டாக்டர் எப்போ வந்து பாப்பாவலாம்? நான் இப்போ டாக்டர் வர நேரம் தான்ப்பா. சரிம்மா. அப்போ டாக்டர் வந்த பிறகு என்ன விவரம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நாங்கள் ராத்திரிக்கு வீட்டில் போய் இருக்கோம். இங்கே இருக்கியா இல்லை டைனாவுக்கு அம்மாவை வர சொல்லலாமா? ஏன் தாமரைக்கா வரலையா? தாமரையா? அவதாண்டா இவ்வளோத்துக்கும் காரணம். என்னத்த என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியல. ஆமாம்மா, இந்த தாமரை இருக்கா பாரு, அவதான் இப்போவே குழந்தை பெற்றுக்கிட்டா வாழ்க்கையில் முன்னேற முடியாது, வீடு வாசல் வாங்க முடியாதுன்னு என்னென்னவோ சொல்லி அந்த இந்த ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் எதோ மாத்திரை வாங்கி கொடுத்து இவ்வளோ இப்போ இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கா. ஏன் எத்தா அவ இப்படி இருக்காங்க? இதனால அவங்களுக்கு என்ன லாபமா? இப்போ யாரோட வாழ்க்கை அழிஞ்சு போனது? அந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதும் அப்படியே கிளம்பி ஓடிட்டா. பெத்தம்மாவை கடக்குறான்னு கூட நினச்சி பார்க்கலப்பாவ. சரி விடுங்கத்த, போகனா போகட்டும், அவளுக்கு தான் நம்ம இருக்கோம்ல. அவங்க இவளை விட்டு விலகி இருக்கிறதே நல்லது தான். தம்பி, இந்த டாக்டர் வராவ. என்னம்மா, எப்படி இருக்கீங்க? முட்டி வலிலாம் இப்போ பரவாயில்லையா? கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் சாமி, சாப்பிட்டேன். நீங்க கொடுத்த மாதிரி சாப்பிட்ட பிறகுதான் முட்டி வலியே இல்லாத மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லைம்மா, நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் வீட்டுக்கு உங்கள் மருமக கூட போகிறதுக்குள்ள உங்களுக்கு 10 வயசை குறைச்சி அனுப்புகிறேன் பாருங்க. வணக்கம் டாக்டர், நான் டயனாவுக்கு மாமா, டயனா புருஷனோட அண்ணன். வாங்க வாங்க. டயனாவுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு எதுவும் தெரிஞ்சுக்கலாமா? ரிப்போர்ட்டெல்லாம் நாங்கள் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதோட ரிசல்ட்லாம் வந்துருச்சு. அவங்களுக்கு கர்ப்பப்பையில் கேன்சர் கட்டி இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன சார் சொல்றீங்க? கேன்சர் கட்டியா? ஐயோ, இனி என் வம்சம் தழைக்காதா? அவ்வளவுதானா? என்ன டாக்டர் இப்படி சொல்றீங்க? அவள் வாழ வேண்டிய பொண்ணு, அவளுக்கு இப்போதான் 26 வயசு ஆகுது. பாவம் டாக்டர், எப்படியாவது அவளை. புரியுது, உங்க நிலைமை எனக்கு புரியுது. இப்போ உங்க கேன்சரோட ஆரம்ப சூழ்நிலையில தான் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா குணப்படுத்திடலாம். நான் கட்டிய முழுசா நீக்க முடியாது. இப்போ குழந்தை உள்ளவங்களா இருந்தா கர்ப்பப்பையே சுத்தமா எடுத்துடலாம். அப்படி எடுக்கிறதால அந்த கட்டி வளர்றதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிரும். ஆனா இவங்க இன்னும் குழந்தையே பெற்றுக்கல, அதனால இது ரொம்ப ரிஸ்க்கு தான். டாக்டர், இப்போ என்ன டாக்டர் பண்றது? எப்படிதான் இதுக்கு வைத்தியம் பார்க்கறது? எதுக்கும் பயப்படாதீங்க சரியா? ஒரு 2 மாசத்துக்கு எந்த வேலையும் செய்யாம பெட் ரெஸ்ட்லேயே இருந்து குழந்தைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு கட்டிக்கும் சரியான முறையில் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கேன்சரும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு குறையும். குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உண்டு. இந்த கேன்சரால குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு இல்லையா? இல்லை, அதெல்லாம் எந்த பாதிப்பும் வராது. பிளட் கேன்சர் அந்த மாதிரி எதுவும் இருந்தால் தான் குழந்தைக்கு பாதிப்பு வரும். இது ஒரு வகையான கட்டி மாதிரி தான் சரியா? சாதாரண கட்டிக்கும் கேன்சர் கட்டிக்கும் என்ன வித்தியாசம்னா, சாதாரண கட்டியை நம்ம சர்ஜரி பண்ணிட்டோன்னா அந்த இடத்துல அடுத்து கட்டிகள் வர வாய்ப்பு இல்லை. ஆனால் கேன்சர் கட்டி அப்படி கிடையாது. நம்ம கட்டியை ஆப்ரேஷன் பண்ணாலும் மீண்டும் மீண்டும் அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ அவங்களுக்கு உங்கள் குடும்பத்தோட அன்பும் ஆதரவு தான் தேவை. நீங்கள் அவங்கள எப்படி பார்த்துக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் அவங்க சீக்கிரம் குணமாவாங்க. நாங்க இருக்கோம் டாக்டர், நாங்க அவளை நல்லபடியா பாத்துக்கிறோம். இந்த ஆப்ரேஷனை எப்போ செய்யலாம்? எவ்வளோ சீக்கிரத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவள் உடம்ப குணப்படுத்த முடியுமோ குணப்படுத்திருங்க டாக்டர். ஆப்ரேஷனுக்கு வெளியிலேருந்து தான் டாக்டர் வர வைக்கணும். அதனால் நான் அப்பாயின்மெண்ட்லாம் கொடுத்துட்றேன். அது வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல்லே தான் இருக்கணும். உங்ககிட்ட காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா? காப்பீட்டு திட்டம் அப்படின்னா? கவர்மெண்ட்டில் கொடுப்பாங்களே, முதல்வர் காப்பீட்டு திட்டம்னு. அது இருக்கு டாக்டர், இருக்கு. அதில் இந்த பொண்ணோட பேர் இருக்கா? டாக்டர், அதுல என் பேரு, என் பிள்ளை, என் புருஷன் பேரு தான் இருக்கு. இவ பேரு இல்ல. அவங்க ஹஸ்பண்ட் பேர்? அது எனக்கு ஒரு கார்டு கொடுத்தாங்க, அதுல இருக்கு டாக்டர் தம்பி. ஓ, அப்போ உங்கள் மருமக பேர் காப்பீட்டு திட்டத்தில் இல்லையா? அவங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்க. அவங்க வீட்டில் எதுவும் அவங்க பேர் காப்பீட்டு திட்டத்தில் இருக்கான்னு கேளுங்க. அப்படி இருந்துச்சுன்னா அது மூலமாக ஆப்ரேஷன்லாம் கொஞ்சம் கம்மியான செலவில் பண்ணலாம். அத்தை வச்சிருப்பாளா என்னன்னு தெரியலையே. அந்த சிரிக்கி வச்சிருக்காளா இல்லை என்ன பண்ணாலும் அவெல்லாம் இதெல்லாமா எடுத்து வைப்பா? அவ தான் பெரிய ராங்க ரப்புக்காரியாச்சே. அத்தை, அவைகிட்ட கேட்டாலாம் ஒன்றும் சரிப்பட்டு வராது. அவையெல்லாம் இருந்தால் கூட கொடுக்க மாட்டாவ. அதனால நம்ம யாரையும் எதுவும் எதிர்பார்க்காம நம்ம பிள்ளை வாழ்க்கையை நம்ம தான் காப்பாற்றணும். டாக்டர், அந்த அட்டை இல்லாமல் ஆப்ரேஷன் எதுவும் பண்ண முடியாதா? பண்ணலாம். அந்த அட்டை இல்லாமல் பண்ணணும்னா சொந்த செலவில் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். சொந்த செலவில் பண்ணணுமா? எவ்வளோ டாக்டர் ஆகும்? ஆப்ரேஷன் செலவு, அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் செலவு, மருந்து மாத்திரை செலவு அப்படின்னு பார்த்தாலே எப்படியும் ஒரு 7 லட்சம் கிட்ட வந்துடும். 7 லட்சமா? நான் சொல்கிறது ரொம்ப கம்மிம்மா. இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதால 7 லட்சம் கம்மியான அமௌண்ட்டு. பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணி வச்சுருங்க சரியா? காப்பீட்டு திட்டம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம். உள்ளே போய் பேஷண்ட்டை பார்த்துட்டு வரேன். சத்தி, இப்போ என்னடி பண்ணுறது?
இப்போ என்னடா பண்றது? டாக்டர் வேற 7 லட்சம் இருந்தாதான் சரி பண்ண முடியும்னு சொல்றாப்ல. இத்த 7 லட்சம், நான் 7 லட்சம் 70 லட்சமா இருந்தாலும் கொடுத்து சரி பண்ணித்தான் ஆகணுத்த. அவ நம்ம வீட்டுக்கு வாழ வந்தவ, அவளை பாத்துக்கிறதே நம்ம கடமை. என்ன மைனி அக்கா பார்த்தா? அம்மா அம்மா, என்னம்மா இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? அம்மா, யாருக்கு என்ன பாவமா பண்ண நம்ம? சொல்லுமா, நம்மளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? அம்மா, ஏதோ என்னவோ தெரியல, புருஷனும் பஞ்சாதியும் பிரிஞ்சு இருக்கிறாவ, அதனாலதான் அவ வயிற்றுல எதுவும் புழுப்பிச்சு உண்டாவலன்னு நினைச்சேன். ஆனா இப்படி எல்லாம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு வைக்கலவ. மச்சான், மனசை விட்டுறாதீங்க. என் தங்கச்சிக்கு எல்லாம் சரியா போயிடும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சின்ன மச்சான் எங்க இருக்காரு? அவருக்கு தான் இப்ப நான் தெம்பு தகுதியும் சொல்லணும். ஏடி தங்க, எல்லாம் நீ கஷ்டப்படுறதால தானடி. பிறந்த பொண்ணு போன இடத்துல சந்தோஷமா இருந்தா தானே குடும்பம் விளங்கும். நீ அங்க போய் குத்து வாங்கி மத்து வாங்கி குடும்பத்தை நடத்துறதாலதான் இங்க ஒண்ணும் விளங்காம போகுது. என்ன பண்றது? என் தலையெடுத்து நான் கொத்து வாங்கிக்கிட்டு மொத்து வாங்கிக்கிட்டு குடும்பம் நடத்துறேன். அதுக்காக யார் சொல்ல முடியும்? என்ன பண்ண முடியும்? நல்லா இருக்கல அப்ப டைனா எப்படி இருக்கா? மைனி எப்படி மைனி இருக்கா? உங்க தங்கச்சி மைனி, அவ செஞ்சதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவளை விட்டுடாதீங்க. அவ உசுறு இப்ப உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் அவளை காப்பாத்தணும். ஏத்தாங்க, ஒப்பாரி வைக்கிறது முதல்ல நிப்பாட்டே. எந்த இடம்னு தெரியாம ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஏத்தா, நீங்களும் சரியான அழுது அவ கூட சேர்ந்து அழுதுகிட்டு நிக்கிறியா? ஆஸ்பத்திரியில உடம்புக்கு முடியாதவள இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் தொந்தரவா இருக்காது. உனக்கு என்னையா? உனக்கு என்ன சொல்லு? எனக்கு என்னவா? ஏய், மேலுக்கு முடியாம இருக்கிறது என் தங்கச்சிடியே. ஆமா தங்கச்சி, அப்படியே 2 பேரும் ஒன்னா ஒட்டி பிறந்தவரு. ஒட்டி பறக்கலனாலும் அவ உடம்புலயும் என் உடம்புலயும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. எங்களுக்கு ஆத்தா தான் வேற வேற, அப்பா ஒருத்தவன் தான், தெரியும்ல? சரி, எதுக்கு இப்ப இங்க வந்த இடத்துல சண்டை போட்டுட்டு நிக்கிறியே? வாய மூடுறல பாரு, ஒரு நிமிஷம் கூட வாய மூட மாட்டேங்குது. நான் அவளை செத்துட்டா வாய் மூடியே இருக்கும். உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. என்ன அம்மாவை பார்த்ததும் அண்ணனை பார்த்ததும் ரொம்ப ஓவரா பேசுற? பாருமா உன்னை பார்த்ததும் ஓவரா பேசுறானா? அப்படி பேசுற மாதிரியே தெரியுது. சரி தங்கம், கொஞ்சம் அமைதியா இரு. இது ஆஸ்பத்திரிடி. சரி, டாக்டர் என்ன சொன்னாவ? ஆபரேஷன் பண்ண 7 லட்சம் பணம் வேணும்னு சொன்னாவ. ஆபரேஷனா? என்னத்துக்கு? ஆபரேஷன் பண்ணி தான் சரி பண்ணணுமா? 7 லட்சம் பணமா? யாருகிட்ட இருக்குங்க? யாருக்கிட்ட இருக்குன்னா எல்லாம் மேலுக்கு முடியாம போகும். 10 லட்சம் 20 லட்சம் பரட்டி வச்சுக்கோ. அதுக்கு பிறகு உடம்பு முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் பாத்துக்கோன்னு சொல்லிட்டு வாழறாவ. இருக்கிறவ நேரமா நாளைக்கு இருக்க மாட்டேங்குது. ராத்திரிக்கு தூங்கினா நாளைக்கு வாழ்க்கை நிச்சயம் கிடையாது. 7 லட்சம் யாருக்கிட்ட இருக்குன்னா ஆளுக்கு பாதி பாதியே பிரிச்சுதான் சேர்த்து செய்யணும். ஆளுக்கு பாதி பாதியா? எந்த ஆளு? உன்னையும் தம்பியுமா? ஆமா, நீ எதுக்கு பணம் கொடுக்க போற? அவன் கொண்டாடிக்க முடியலன்னா அவன் கொடுத்துக்க மாட்டானே. என்னங்க, அப்ப அண்ணங்காரன் சிரமத்துல இருந்தாலும் நம்ம ஏன் செய்யணும்னு தான் நினைப்ப போல இருக்கு. இல்ல அப்படி இல்ல. ஏன் காசை கறியாக்கணும்னு? ஏன்டி உன்னைய ஒளிவாடியும் கறியாக்குறாங்க இவங்க? அவனா என்கிட்ட வந்துரு. என்ன மச்சான், எவ்வளவு செலவாகும்னு சொன்னாவ? ஒரு 7-8 லட்சம் போல ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 7-8 லட்சம் ஆகுமா? ஐயோ, இருக்கிற சொத்தெல்லாம் வித்தாலும் அவ்வளோத்துக்கு தேராதே. என்கிட்ட இருக்கிறது ஒரு ஓட்ட வீடும் 1 ஏக்கர் நிலமும் தான். என்ன பண்றது? அதான் மச்சான், நானும் என்ன பண்றதுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். சத்தி, மாமா, ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு 7-8 லட்சம் போல வேணும்னு கேட்டவலாம். மச்சான், அந்த வீட்டோட பத்திரம் என்கிட்ட தானே இருக்கு, அதை கொடுக்குறேன். அதை வச்சு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறீங்களா? இருக்கிற வீட்டை விட்டுப்புட்டு எங்க போறது? என்ன பண்றது? இருக்கிற எல்லாத்தையும் வித்து ஏதாவது செலவு பார்த்துதான் ஆகணும். ஏன் மாமா? ஏன் அவங்க ஆத்தா ஒரு 15,000 நகை போட்டாங்களே, அந்த நகையை கேளுங்களேன். அதை வித்தா ஆபரேஷன் பண்ண முடியாது. எந்த நகை? ஏது 15 சவர? ஆமா ஆமாண்ட தம்பி, அவ ஆத்தா கறி ஒரு 15,000 நகை போட்டா. இன்னமா நீங்க அதெல்லாம் உண்மை நம்பிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ராசாத்திக்கு எதிர்பார்த்து செய்யணுன்றதுக்காக கவரிங்க கொண்டு வந்து மாட்டிக்கிட்டு கிடந்தளவ. என்னடா சொல்ற? கவரிங்க அதை போட்டுக்கிட்டு தான் அந்த ஆட்டம் ஆட்டினாலவளா? எனக்கு என்னவோ ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. என்னவோ பண்ணுங்க. என் சின்னம்மாவன் தான் பாவம், இவளால நடு தெருவுல நிக்கிறான். இன்னும் அவன் என்னென்னத்தை பார்க்க போறான்னு தெரியல. சரி விடுமா, எதுக்கும் கவலைப்படாத விடு. எல்லாம் தான் இப்ப சரியா போயிடுச்சுல, அப்புறம் என்ன? இனிமேலாச்சும் அந்த பிள்ளை நல்லபடியா வாழ்ந்தா சரிதான் மச்சான். நானும் எனக்கு தெரிஞ்ச இடமா கேட்டு பாக்குறேன். அதெல்லாம் யாருக்கிட்டையும் போய் கேட்டுக்கிட்டு இருக்க வேணாம் மச்சான். தென்னந்தப்பு மாந்தப்புன்னு எல்லாத்தையும் அடமானத்துக்கு வச்சா அது திரும்ப எப்படி மீக்கிறது? இந்த 7-8 லட்சத்தை மீண்டும் சம்பாதிக்கணும்னா எனக்கு 20 வருஷம் ஆயிடும். அதனால என்ன பிள்ளை திருப்ப திருப்ப பேசுற? அதனாலன்னா எல்லாத்தையும் வித்தலாம்னு இருக்கேன். என்னவோ பண்ணுங்க மாமா, ஏதோ பண்ணி டைனாவை வீட்டுக்கு கொண்டு வந்தா போதும். இப்படியெல்லாம் ஒரு தங்கமான மனசு யாருக்குமா வரும்? தான் புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச சொத்தை எனக்கு கெடுதல் பண்ணவர் இப்ப முடியாம கிடக்குறான்னு அவளை காப்பாத்துறதுக்காண்டி விற்க சொல்றியே. உன் குணத்துக்கு நீ நல்லா இருக்கணுமா? சொந்த பந்தம்னா இந்த மாதிரி கஷ்டப்படுற நேரத்துல வந்து நின்னாதான் உண்டு. இந்த பணம்னு உங்க தங்கச்சி இப்ப எந்த நிலைமையில கிடக்குறா பாருங்க. காசு பணத்தை சேர்க்கறதுக்கு பதிலா 4 நல்ல மனசுல சேர்த்து வச்சுக்கிட்டா இந்த மாதிரி எதுவும் மனசுக்கு 4 வார்த்தை பேசியாவது வந்த கவலைய தீர்த்துக்குவாங்க. ஆமா தங்கம், இதுவும் எனக்கு ஒரு பாடம் தான். அடுத்தவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்கன்னு தான் இடத்த வித்து அவங்கள காப்பாத்த இப்படி புருஷனும் பொண்டாட்டியும் போட்டி போட்டுக்கிட்டு நிக்கிறீங்களே,
உங்களை மாதிரி ஒருத்தவங்க கோடியிலையும் கிடைக்க மாட்டாங்க. அடுத்ததுன்னு ஒரு ஜென்மம் இருந்தா உங்க காலுக்கு செருப்பா கூட நான் இருக்க விதியா இருப்பேனா என்னன்னு தெரியல. என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? இல்லம்மா, நிஜமாத்தான் சொல்றேன். என் தங்கச்சிக்காக இவ்வளவு தூரம் நீங்க மெனக்கிடும் பொழுது என்னால முடிஞ்சதை நான் மெனக்கிடுறேன். என்னால எவ்வளவு ரூபாய் ரெடி பண்ண முடியுமோ அதான் நான் ரெடி பண்றேன். வேணாம் மச்சான், நீயே பாவம் மீனாட்சிக்கு கல்யாணம் வச்சிருக்க. ஒரு தங்கச்சி இப்ப உசுருக்கு போராடும் பொழுது அவளுக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? மீனாட்சிக்கே இந்த விஷயம் தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் வித்தாவது அக்காவை காப்பாத்துன்னு தான் சொல்லுவா. அவளும் உங்களை மாதிரி தான் ரொம்ப நல்ல மனசுக்காரி. அத்தாடி அத்தா, பேசுறது ஏன் பெருசானா? மச்சான், இனி நீங்க எதுக்கும் தனியா இருந்து கஷ்டப்பட வேணாம். எதுவா இருந்தாலும் நானும் பாத்துக்கிறேன். சின்ன மச்சான் எங்க? இனி யாருக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணா இருந்து சமாளிக்கும். தனியா பிரிஞ்சு வாழ்ந்து காசு பணத்தை கட்டிக்கிட்டு அழறதை விட குடும்பமா 10 நாள் ஒண்ணா இருந்தா கூட போதும். இனி எப்பவும் நாம எதுக்காகவும் சண்டை போட்டுக்கிட்டு பேசிக்காம இருக்க வேணாம். இனி எல்லாரும் ஒண்ணா இருப்போம்.